காஃபி டீக்கெல்லாம் நல்ல பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக ரொம்ப ஹெல்த்தியாக வந்து சத்து மாவு கஞ்சி வச்சு காலையில் எழுந்தவொடனே குடித்தாச்சு. கிச்சனுக்குள்ளே போகும்போது நாம் ஒன்று நினச்சி போவோம், பட் அது ஒன்று நம்மளை வச்சு செய்கிற மாதிரி. கோவக்காய் வாங்கி 4 நாள் ஆச்சு, அது சுத்தமாக மறந்தே போச்சு. பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு நான் நைட்டு பிளான் பண்ணி கிச்சனுக்குள்ளே போனால் கடைசியில் அது எனக்கு டஃப் கொடுக்குற மாதிரி எல்லா காயும் பழுத்து போச்சு. தூக்கி போட மனசு வருமா, அதையும் எதனா ஒன்று பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம், அரிசி மாவுலாம் போட்டு அதை வந்து ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். கடைசியில் அதுவுமே சூப்பராக வந்துருச்சு, மொறு மொறுன்னு. அவ்வளோதான், பொரியலுக்கு பதிலாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். என்ன ஆயில் ஐட்டம், பட் எப்போனா சாப்பிட்டா ஒன்றும் தப்பே கிடையாது. ரொம்ப நாளாக அந்த கறிவேப்பிலை மிளகு குழம்பு வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போதெல்லாம் கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக அதுக்கு இன்றைக்கி தான் ஒரு நாள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுவுமே நிறைய சின்ன வெங்காயம் போட்டு கறிவேப்பிலை மிளகு குழம்பும் பண்ணிவிட்டேன். அந்த கோவக்காய் ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணி இன்றைக்கி லஞ்சை வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து மாம்பழம் தான். இந்த மாதிரி கிச்சனில் உங்களுக்கு என்றைக்குனா சொதப்பி இருக்கா?